ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சார்பாக இன்றைக்கி நம்ம ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம். அது என்னென்னு இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கலான்னு ட்ரை பண்ணோம். அது ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர் எப்படி வேலை செய்யுது என்னென்னு பார்க்குறதுக்காக ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. பேக்கிங் என்னவோ கண்ணாபின்னான்னு இருட்டுக்கடை அல்வாவோட ரொம்ப மோசமாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. இருட்டுக்கடை அல்வா எந்த காலண்டா பேக் பண்ணி தந்தாங்கன்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறீங்களா? ஆனால் இருட்டுக்கடையில் அல்வாலாம் இப்படிலாம் பேக் பண்ண மாட்டாங்க. சுருட்டி வச்சுருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, என்னத்தையும் சுருட்டி வச்சுருக்காங்க, வேலை மனக்கட்டு. இப்போ நம்ம அதையும் ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன ஒரு காவி கலர் அட்டை மாதிரி இருக்குது. எதுவும் செங்கல் வச்சுட்டாங்களான்னு தெரியல. நம்ம அது செங்கலாக என்னென்னு இங்கே கொஞ்சம் நல்லா எட்டி பார்ப்போம். ஒருவேளை செங்கலாக இருந்தால் வெயிட்டால இருக்கும். அப்போ வெறும் புண்ணாக்கு கண்ணா வச்சுட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சந்தேகத்தோடையே நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். சுற்றி 4 பக்கமும் நல்லா ஒட்டியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் 150 ரூபாய்க்கு இவ்வளோ ஒட்டியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான். இவங்களோட இந்த திறமையை நம்ம ரொம்ப பாராட்டுறோம். 4 பக்கமும் வெட்டிட்டு அதை என்னென்னு திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஏதோ கலராக தெரியுது. உள்ளே சுற்றி என்னெல்லாமோ எழுதியிருக்காங்க. பாருங்கய்யா, பிராண்டட் மாதிரியே நல்லா நீட்டாக பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் அது. இதில் இப்போ பெரிய விஷயம் என்னென்னா, இது ப்ளூடூத்தில் இருக்குது. இதில் நம்ம வாங்கின இந்த இதுக்கு ப்ளூடூத்தில் இருக்குன்னா சரி, இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திறந்த உடனே வழக்கம் போல் நம்ம ஹெட்ஃபோனுக்கு வைக்கிற மாதிரி ஒரு பேப்பர் தெரியுது. அது என்னென்னு திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, பேப்பர். இந்த பேப்பரை நம்ம எடுத்து பார்த்துட்டோம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இன்னமும் இருக்குது. பாருங்கள், இது சார்ஜ். இதுக்கு எதுக்குடா சார்ஜ் போடுறோம்? அது திறந்து பார்ப்போம். இதில் படித்தா தெரியும். நம்ம நிதானமாக படித்து பார்த்து போடுவோம். இதை படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆள்கிட்ட கொடுப்போம். இதுதான் அந்த ஸ்பெஷல் ஆள். இவங்க தான் படித்து சொல்லுவாங்க நமக்கு. இவங்க தான் த கிரேட் இனியா. அவங்க வரும். படிக்கிறத பார்த்தா பயங்கரமாக ஜேம்ஸ் பாண்டு மேனுவலை வாங்கின மாதிரிலாம் இருக்குது. ஒரு வழியாக மேனுவலை படித்து முடித்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள், நல்லா காம்பேக்டாக இருக்குது. பரவாயில்ல, பிளாஸ்டிக் குவாலிட்டின்னு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து பார்க்கும்போது இப்போ என்ன சார்ஜ் போடணுன்னாங்களே, எங்கே கொண்டு போடணும்னு சுற்றி தேடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நார்மலாக செல்ஃபி ஸ்டிக்கை எடுத்து பார்த்தா அது நல்லா டைட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட்டன் எங்கே இருக்குது? இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை எதில் தான் மாட்டுறது? நம்ம அதை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம். நம்ம தூர போட்ட மேனுவலில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதை எடுத்து ஓகே ரைட்டு, சார்ஜ் போட சொல்லியிருக்காங்களே, இதில் சார்ஜ் எந்த வழியாக போடுறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஈஸியான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சோம். காம்பேக்டாக இப்படி மடக்கி இருக்கும்போது நல்லா ப்ரீமியமாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பையன் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது இதாக இருக்குது. இது வந்து ரிமோட்டு இதில் இன்பில்டாக இருக்குது. ப்ளூடூத் ரிமோட்டா அப்படின்னா ஷாக் ஆகி போய் வெளியே தள்ளினா வரல. அதுக்கப்புறம் பார்த்தா இதை ஏற்றிட்டு துண்டை நம்ம கலட்டி எடுக்க வேண்டியிருக்கு. ஒன்று என்ன இது இப்படி சிம்பிளாக இருக்குது, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு காயின் பேட்ரி மட்டும் சிம்பிளாக இருக்குது. இது கவர் டைப்பு. நம்ம இதை அப்படியே இழுத்தோம்னா துண்டாக வந்துடுது. அதை நம்ம கடைசியில் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. எந்த ஒரு நாட்டுமே இல்லை. நம்ம சும்மா அப்படியே நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஓகே ரைட். இப்போ மேலே உள்ள பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் பட்டன்ஸ் மாதிரி சுற்றி நல்லா ப்ரீமியமாக கொடுத்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் சார்ஜ் போடணும்னா எதில் கொண்டு போடுறது? அப்படியே மேலே பார்த்தோம்னா இந்த பாருங்கள், லைட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ஓகே ரைட், 150 ரூபா லைட்டுக்கு நம்ம இதுக்கு மேலெலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இதுவே நம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு சார்ஜ் போடுற ஓட்டை. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்த ஓட்டையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ப்ளூடூத்துக்குள்ளே ரிமோட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அதில் காயின் பேட்ரி இருக்குது. இப்போ இந்த நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு மீடியமாக இருக்குது. ஆனால் ரேட்டு 150 ரூபாங்கிறதுனால இது நமக்கு ஓகே தான். 150 ரூபாய்க்கு நம்ம நார்மல் செல்ஃபி ஸ்டிக்கு வாங்கினாலே 100 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும். 150 ரூபாய்க்கு நமக்கு இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்மிட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ லைட்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு மீடியமாக நல்லா தான் இருக்குது. இதுக்கு பேரு மேண்டில். இதுல தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி போங்க.